ஒருத்தவங்களை பத்தி ஒரு விஷயம் முழுசா தெரியாம நம்மளா வதந்திகளை நம்பி ஒருத்தவங்களை தப்பா போர்ட்ரே பண்றது தப்பு. சோ இந்த வீடியோ எதுக்குன்னா, ரீசெண்டா பாத்தீங்கன்னா அப்துல் பாசித் புகாரி, அதாவது பயான்ஸ், முஸ்லிம்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், என்னோட முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அவரை தெரியும், என்னோட ஃபாலோவர்ஸ்க்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவரை பத்தின ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏதோ யாரோ அவரை ஏதோ பண மோசடி பண்ணிட்டாங்க, பெண்களிடையே தப்பா நடந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க ஒரு நான் முஸ்லிம், உங்களுக்கு அப்துல் பாசித் புகாரிக்கும் என்ன சம்பந்தம், உங்களுக்கு எப்படி அவரை தெரியும்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு நான் முஸ்லிம் தான். ஆனாலுமே நான் அப்துல் பாசித் புகாரி அவர்கிட்ட 2 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணேன். 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணதுல இருந்து நான் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, he is a very good human being, he is a very kind hearted human being. இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஏன்னா நான் வேலை செஞ்சிருக்கேன் அவர்கிட்ட. சோ ரொம்ப ஒரு கண்ணியமான, மரியாதைக்குரிய, ரொம்பவே ஒரு நல்ல ஒரு மனுஷன் தான் அவரு. சோ இப்போ ஏதோ ஒரு பரவிக்கிட்டு இருக்கு, ஓகேவா? அது என்ன நடந்தது, எது உண்மை, எது ரியாலிட்டின்னு நமக்கு தெரியாது. சோ தெரியாம ஒருத்தவங்க இப்படிதான். ஏன்னா அவரு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிரபலம் இஸ்லாமிய சமுதாயத்துல. சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் வர்றது ரொம்ப நார்மலான விஷயம் தான். சோ அது என்ன உண்மை, எது உண்மைன்னு தெரியாம நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறது, அவங்கள பர்சனலா தெரியாம ரொம்ப ரொம்ப தப்பு. அத பரப்பாதீங்க. உண்மையா இருந்தா அல்லாஹ் பாத்துப்பான், அல்லாஹ் ஒருவனே அறிவா என்ன உண்மைன்ட்டு. அவர் தவறு செய்யாம நம்ம பദ്ധதிகளை நம்பி ஒருத்தவங்களை தப்பா பேசுறது தப்பு. அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. தேங்க்யூ.